அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேழ்வரகு பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். கேப்பை மாவு 1 கப். இப்போ கேழ்வரகு மாவை வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கணும். மாவு அளந்த அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். இந்த தண்ணியில் ஒரு 1/4 உப்பு அளவு சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை. தண்ணி நல்லா காஞ்சதும் இந்த மாவு சேர்த்து கிளறணும். கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு எடுத்துக்கணும். இப்போ இதை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கணும். நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஏலக்காய், சுக்குத்தூள், கடலைப்பருப்பு 1/4 கப். இப்போ இது தனியாக குக்கரில் கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். தேங்காய் பூ தேவையான அளவு. கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து மசிச்சு எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் கூட கடலைப்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள், சுக்குத்தூள், தேங்காய் பூ, வெல்லம் நல்லா இடித்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். சேர்த்து பிணைஞ்சதுக்கப்புறம் ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் சேர்த்து கிளறிக்கணும். இந்த மாதிரி உருட்டை வரணும். இதுக்குள்ளே அச்சு இருந்தால் எடுத்துக்கோங்க. நெய் தடவிக்கணும். முதல்ல இதை வந்து லாக் பண்ணிக்கணும். விரலால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடணும் சுற்றி. இப்போ பூரணத்துலேருந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே மூடிடணும். இதே மாதிரி எல்லா மாவுலையும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அச்சு இல்லைன்னா ஒரு இலை எடுத்துக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி பூரணம் எடுத்து வச்சுக்கணும். இப்படி திருப்பிக்கிறேன். இதை மடக்கிடலாம். இப்போ இந்த ஓரத்தை மடக்கி விடணும். இப்போ இலையும் இல்லைன்னா கையிலே தட்டிக்கலாம். நைஸாக தட்டி எடுக்கணும். மடக்கிடணும். இந்த மாதிரி இதில் செய்யலை பூரணம் வந்து கம்மியாக செல்லும். இந்த மாதிரி இது செய்யலை வந்து பூரணம் அதிகமாக செல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு சேர்த்துக்கணும். இங்கே கொஞ்சம் மெலிசாக பண்ணிக்கலாம். அப்போ தான் மடக்கையில் நல்லாயிருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். ஆவி வந்துடுச்சு. கொழுக்கட்டையெல்லாம் அடைஞ்சிடலாம். வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். ஏற்கனவே மாவு வேக வச்சுருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். மெலிசாக தான் தட்டியிருக்கோம். இப்போ கேழ்வரகு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம அரிசி மாவு எதுவும் சேர்க்கல, நல்லா வரும். இந்த பூரணமே சரியாக இருக்கும். நம்ம எடுக்கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சரியாயிடும். இந்த மாதிரி செய்ய ஒரு 15 கொழுக்கட்டை வரும். இது வந்து நான் வெறும் கேப்பை மாவு மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன். 3/4 கப் அளவு கேழ்வரகு மாவும் 1/4 கப் அளவு அரிசி மாவும் சேர்த்து செய்யலாம்.